வணக்கம். இப்போ ட்ரஸ்ட் வாலெட்டில் பேபி டோஜ் காயின் எப்படி வாங்குறதுன்ட்டு பார்க்கலாம். ட்ரஸ்ட் வாலெட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் டி ஆப்ஸை கிளிக் பண்ணிக்கணும். இதில் வந்து பேன்கேக் ஸ்வாப்ன்ட்டு இருக்கும், அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா பிஎன்பியை ஏற்கனவே ட்ரஸ்ட் வாலெட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஃப்ரம்மில் பிஎன்பிங்கிறத செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ டோக்கன் செலக்ட் டோக்கன் அப்படின்ற இடத்துல வந்து நம்ம பேபி டோஜ் காயினை வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். ஒருவேளை பேபி டோஜ் காயின் வரல அப்படின்னாக்கா பேபி டோஜ் காயினோட அஃபிஷியல் வெப்சைட்லேயோ இல்லைன்னா காயின் மார்க்கெட் கேப்லேயோ போய்ட்டு அட்ரஸை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிட்டா பேபி டோஜ் காட்டும். பேபி டோஜை செலக்ட் பண்ணதுக்கப்புறமா எவ்வளோ பிஎன்பிக்கு நம்ம ஸ்வாப் பண்ண போகிறோமோ அவ்வளோ வந்து என்ட்ரு பண்ணணும். நான் வந்து 0.01 பிஎன்பிக்கு வாங்க போகிறேன். நான் வந்து ஏற்கனவே ட்ரஸ்ட் வாலெட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கேன் பிஎன்பியை. உங்கள்கிட்ட பிஎன்பி இல்லைன்னா எந்த எக்ஸ்சேஞ்சில் பிஎன்பி இருக்கோ அதிலேருந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாக்கா பினான்ஸ் எக்ஸ்சேஞ்சில் பிஎன்பி வாங்கி ட்ரஸ்ட் வாலெட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு 0.01 பிஎன்பிக்கு வந்து இவ்வளோ பேபி டோஜ் காயின் வந்து கிடைக்கிது. இப்போ நம்ம ஸ்வாப் பண்ணிக்கலாம். கன்ஃபார்ம் ஸ்வாப்னு கொடுக்கணும். கன்ஃபார்ம் ஸ்வாப்னு கொடுத்துட்டேன். நான் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா எனக்கு வந்து ஃபெயில்டுன்னு மெசேஜ் வந்துச்சு. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா திரும்பவும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். இப்போ நான் திரும்பவும் டி ஆப்ஸை செலக்ட் பண்ணிக்கிட்டு பேன்கேக் ஸ்வாப் ஆப்பை வந்து எடுக்கிறேன். இப்போ வந்து ஃப்ரம்மில் பிஎன்பியை செலக்ட் பண்ணியாச்சு. 2ல் வந்து பேபி டோஜ் காயினை வந்து செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஸ்வாப் அப்படின்ட்டு சொல்லி கொடுத்துக்கணும். அதுக்கு முன்னாடி பாருங்கள், நான் வந்து இந்த 0.01 பிஎன்பின்ட்டு நான் இங்கே கொடுக்குறேன். இப்போ இதில் மேலே செட்டிங்ஸ் சிம்பிள் இருக்குது, அதை நம்ம தொட்டுட்டு இதில் பார்த்திங்கனாக்கா ஸ்லிப்பேஜ் டாலரன்ஸ்னு ஒன்று இருக்கும். அதில் போய்ட்டு நான் 12% அப்படின்ட்டு சொல்லி என்ட்ரு பண்ண போகிறேன். 0.1%, 0.5, 1.0 அப்படின்ட்டு நம்மளுக்கு பர்சன்டேஜ் வைஸ் அதில் இருக்குது. இதில் வந்து நான் வந்து 12% வந்து ஸ்லிப்பேஜ் டாலரன்ஸ் வந்து கொடுக்குறேன். அந்த ஸ்லிப்பேஜ் டாலரன்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா ஸ்வாப் அப்படின்ட்டு சொல்லி கொடுக்கணும். கன்ஃபார்ம் ஸ்வாப் அப்படின்ட்டு சொல்லி கேட்குது. இப்போ நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். என்னோடது வந்து அப்ரூவ் ஆகிடுச்சு. ட்ரான்சாக்ஷன் சப்மிட்டட் அப்படின்ற இடத்துல வந்து நம்மளுக்கு மேலே பேபி டோஜ் காயின் வாங்கிட்டோம் அப்படின்ட்டு நம்மளுக்கு வந்து டிக் பண்ணி காமிக்கும். இப்போ நம்ம வாலெட்டில் போயிட்டு நம்ம சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் பேபி டோஜ் அப்படின்ட்டு சொல்லி கொடுத்து அந்த எனேபிள் பட்டனை வந்து ஆன் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னாக்கா நம்ம வாங்கின பேபி டோஜ் காயின் வந்து வாலெட்டில் வந்து இருக்கும். இதில் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். நான் ஸ்லிப்பேஜ் டாலரன்ஸ் 12% இதில் நான் கொடுக்கும்போது 145 ரூபா 62 பைசா இதில் வந்து நெட்வொர்க் ஃபீஸாக பிடிச்சிட்டாங்க. நெட்வொர்க் ஃபீஸ் 145 ரூபா போக எனக்கு வந்து 377 ரூபாய்க்கு இவ்வளோ பேபி டோஜ் காயின் வந்து கிடச்சிருக்கு. இதில் ப்ராஃபிட் வரும்போது இது செல் பண்ணுற வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.